வணக்கம். உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கத் தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறேன். வெறும் 21 நாட்கள். ஆமாங்க, சரியா 21 நாட்கள்ல உங்க வாழ்க்கைய முழுமையா மாத்த முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிச்சயமா முடியும். நம்மளோட ஆழ் மனசுக்கு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உள்ள அபாரமான சக்திய பயன்படுத்தி ஒரு புதிய வெற்றிகரமான வாழ்க்கைய எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏதோ மேஜிக் கிடையாதுங்க. அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு சூப்பரான செயல்முறை. சரி, உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன இந்த அட்டகாசமான மேற்கோளை பாருங்களேன். சீக்கிரம் படுக்கைக்கு சென்று அதிகாலையில் எழுவது ஒரு மனிதனை ஆரோக்கியமானவனாகவும் செல்வந்தனாகவும் அறிவாளியாகவும் மாற்றுகிறது. எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா? ஒரு வெற்றிகரமான நாள் அப்படிங்கிறது உண்மையிலேயே முந்தின நாள் ராத்திரியே தொடங்கிடுது. காலையில நாம எவ்வளோ சுறுசுறுப்பா இருக்க போறோங்கிறது ராத்திரி நாம எப்படி தூங்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த ஒரு அடிப்படை உண்மையை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. சரி, தாமதிக்காம இதுல நாம ஆழமா இறங்குவோம். இந்த 10 படிகள் கொண்ட செயல்முறைய நாம எப்படி பிரிக்க போறோம்னு பாருங்க. 1. 21 நாள் சவால். 2. இரவு வழக்கத்தை மாஸ்டர் செய்தல். 3. காலை உந்துதல். 4. மனதிற்கும் உடலுக்கும் ஆற்றல். மற்றும் 5. ஸ்மார்ட் இலக்குகளை அமைத்தல். பகுதி 1. 21 நாள் சவால். பழக்கங்களை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 21 அப்படிங்கிற எண் தாங்க. நம்ம மூளையோட செயல்பாடு ரொம்பவே நுட்பமானது. ஒரு புது பழக்கத்தை உருவாக்கி அதை நம்ம ஆழ் மனசுல, அதாவது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆழமா பதியலைக்க நமக்கு சரியா 21 நாட்கள் தேவைப்படுதுன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த 21 நாட்களை மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அது ஒரு சவாலாவே இருக்காது, உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாலே அது மாறிடும். பகுதி 2. இரவு வழக்கத்தை மாஸ்டர் செய்தல். காலையோட வெற்றி இரவோட தயாரிப்புல தான் இருக்கு. இந்த 10 படிகள் கொண்ட செயல்முறையில முதல் 3 படிகள் இதுதாங்க. படி 1. உங்க தூங்கும் நேரத்தை முறைப்படுத்துங்க. தினமும் ஒரே நேரத்துல தூங்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். படி 2. மின்னணு சாதனங்களை தூரமா வச்சிடுங்க. ஏன்னா ஸ்கிரீன்ல இருந்து வர்ற வெளிச்சம் உங்க மூளைய முழிச்சிருக்க செஞ்சிடும். இதை தவிர்த்தா மட்டும்தான் உங்க ஆழ் மனசுக்கு உண்மையான ஓய்வு கிடைக்கும். அப்புறம் படி 3. அடுத்த நாளுக்கான டு டூ லிஸ்ட், அதாவது செய்ய வேண்டிய வேலைகளோட பட்டியலை உருவாக்குறது. தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்திலே இருக்கக்கூடாத சாதனங்கள் இதெல்லாம் தான். மொபைல், லேப்டாப், டிவி, டேப்லெட், கணினி. இந்த கேஜெட்ஸ் எல்லாமே உங்க தூக்கத்தோட எதிரிகள். அமைதியான ஆழ்ந்த தூக்கம் வேணும்னா தூங்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இதையெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இது மிகச் சிறப்பா விளக்குவது என்னவென்றால், திட்டமிடுதல்ல இருக்கிற அந்த 2 வகைகளை தான். நீங்க டு டூ லிஸ்ட் உருவாக்கும்போது அதை 2 விதமா பிரிக்கலாம். 1. நேரத்துடன் கூடிய பட்டியல். எந்த வேலைய எந்த குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு நேரம் இல்லாத பட்டியல். அதாவது ஒரு நாளோட எந்த பகுதியில வேணாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய பொதுவான வேலைகள். இந்த 2 வகையான அப்ரோச் உங்க நாளை ரொம்ப நேர்த்தியா கையாள உங்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்யும். பகுதி 3. காலை உந்துதல். அமைதியான இரவு முடிஞ்சு சுறுசுறுப்பான காலை இதோ ஆரம்பமாகுது. இங்கதாங்க வெற்றியாளர்களே உருவாகுறாங்க. படி 4. தினமும் அதிகாலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எழுந்துருங்க. இது உங்க மூளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலை அனுப்புது. அடுத்து படி 5. எழுந்த உடனே உங்க படுக்கையை நீங்களே ஒழுங்குபடுத்துங்க. என்னடா இது ஒரு சின்ன விஷயம்னு தோணலாம், ஆனா அந்த நாளோட முதல் வெற்றியே இதுதாங்க. இது நாள் முழுக்க உங்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான பாசிட்டிவ் எனர்ஜியை, அந்த உந்துதலை உடனே கொடுக்கும். பகுதி 4. மனதிற்கும் உடலுக்கும் ஆற்றல். காலையோட உந்துதலா இன்னும் எப்படி அதிகரிக்கலான்னு பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு சென்று இது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்ப்போம். உங்களோட காலையோட வேகத்தை அதிகரிக்க தேவையான தொடர்ச்சியான 4 பழக்கங்கள் இதோ. படி 6. அஃபர்மேஷன், அதாவது நேர்மறை வாக்கியங்களை உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறது. இது உங்க தன்னம்பிக்கையை அப்படியே பூஸ்ட் பண்ணும். படி 7. மனசை ஒருமுகப்படுத்த தியானம். படி 8. உடலை சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி. மற்றும் படி 9. மூளைக்கு உணவளிக்க புத்தகங்கள் வாசித்தல். இந்த நாளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து உங்க உடலையும் மூளையும் அடுத்த லெவல்ல செயல்பட வைக்கும் பாருங்க. அது வேற லெவல். பகுதி 5. ஸ்மார்ட் இலக்குகளை அமைத்தல். நம்ம பயணத்தோட உச்சகட்டம் இதுதான். இதுதாங்க நம்மளோட 10வது மற்றும் கடைசி படி. சும்மா ஏதோ ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது பத்தாது, அது SMART ஆக இருக்கணும். இதுல முக்கியமா ஸ்பெசிஃபிக் அல்லது குறிப்பிட்ட அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. உங்க இலக்கு என்ன அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா துல்லியமா இருக்கணும். நாம எதை அடைய போறோம்னு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. அப்போதான் உங்க ஆழ்மனசு அதுக்காக முழு வீச்சுல வேலை செய்யும்.
எனவே இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த 21 நாள் பழக்கவழக்கங்கள் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்துது என்பதுதான். இன்றைய தேதியில் என்னால் அதைச் செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் வெறும் வாக்கியங்கள் கிடையாதுங்க. இது உங்களுடைய ஒவ்வொரு நாள் உழைப்போட பலன். நீங்க உருவாக்கின அந்த சின்ன சின்ன பழக்கங்கள் உங்களை எந்த ஒரு பெரிய இலக்கையும் இன்னைக்கு இந்த நொடியில சாதிக்க வைக்கும் அப்படிங்கிற மாபெரும் நம்பிக்கைய உங்களுக்குள்ள விதைக்கும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையும் இப்ப பாத்துட்டீங்க. ஆனா கத்துக்கிட்டதை செயல்படுத்துறதுல தான் உண்மையான வெற்றியே இருக்கு. அந்த 21 நாட்கள் சவால் நாளைக்கு இல்ல, இப்போவே இந்த நொடியே தொடங்குது. உங்க ஆழ் மனச தட்டி எழுப்புற நேரம் வந்துருச்சு. என்னுடன் சேர்ந்து இந்த மாற்றத்துக்கான பயணத்தை தொடங்க நீங்க தயாரா? உங்க இலக்க நோக்கி இன்னைக்கு நீங்க எதை சாதிக்க போறீங்க?